வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது ரெசல்மேனியா சீசன். ரெசல்மேனியாவுடைய மிகப்பெரிய ட்ரீம் மேட்சான சிஎம் பாங்க் vs ரோமன் ரெயின்ஸ் தான் ரெசல்மேனியாவுடைய டே 2 நடக்குது. அப்படி இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுலேயும் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் சிஎம் பாங்க் ரோமனை பார்த்து ரொம்பவே தரமட்டமாக லோக்கலாக பேசியிருப்பார். உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸோடைய சாம்பியன்ஷிப் மேட்சுங்கிறது போர் அடிக்கிறது, அது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அதுவும் தன்னுடைய டைட்டில் ரேஜின் சிறந்தது அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். சரி, அதெல்லாம் பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக 1317 நாள் சாம்பியனாக இருந்தார்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டபிள்யூடைய பெஸ்ட்டு சாம்பியன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேருடைய பேர் ஞாபகம் வரும். அதில் சிஎம் பாங்கோட பேர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பிகாஸ் ஹீ இஸ் த லாங்கஸ்ட் ரேஜிங் WWE சாம்பியன் இன் மாடர்ன் எரா. அதாவது 434 நாள் பார்த்தீங்கன்னா இவர் டபிள்யூல சாம்பியனாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் சிஎம் பாங்கோடைய அந்த ரேஜின் வந்து எப்படி இருந்ததுன்னா யாருமே பக்கத்தில் நெருங்க முடியல. ஈவன் ஜான்சனாவோ பிக் ஷோவோ என்னெல்லாமோ பண்ணி முயற்சி பண்ணாலும் அவராலே முடியலை. அப்படி ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனாக தான் பங்கு இருந்தார். பங்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நான் வீக்லி வருவேன்னு. ஆக்சுவலாக அது நிஜம்தான். ஒவ்வொரு வாரமும் மண்டே நைட்ராவை தவற விடாமல் வருவார் மண்டே நைட்ராக்கு. ஸோ மண்டே நைட்ராவை தவிர்த்து பேப்பரியை தவிர்த்து ஸ்மாக்டவுன் பிராண்ட்லேயும் அவர் நிறைய டைம் பயணிச்சிருக்காரு. சாம்பியனாக இருக்கிற, அதாவது அன்னதர் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற ஒருத்தர் கூட ஸ்மாக்டவுன் பிராண்ட்லலாம் சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்ச்லாம் விளையாடுவார். அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சிஎம் பாங்க் சொன்ன மாதிரி அவர் சிறந்த சாம்பியனாக அந்த டைமில் எடுத்திருக்காரு. வீக்லி சிஎம் பாங்கை பார்க்கறதுனாலேயே ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு ரசிகர்கள் அதிகமானாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ ரோமன் எந்த லெவலுக்கு இருந்தாரோ அதே லெவலில் தான் அந்த டைமில் பங்க் இருந்தார். சிஎம் பாங்கோட பேர்லாம் அப்படி கரகோஷமாக இருக்கும். இப்போது ஒரு லாஸ்ட் மேட்டன் வைக்கலாம், சிஎம் பாங் அப்படின்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் பெரியலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைமில் சிஎம் பாங்க் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணார். அந்த ஹீல் கேரக்டரோட பார்லிமெண்ட் சேர்ந்துக்கிட்டு அந்த சாம்பியன்ஷிப் வச்சுருந்ததுலாம் வேறு லெவல். அதுக்கப்புறமா டபிள்யூடைய பாலிட்டிக்ஸ் மூலியமாக தான் அவர் வந்து சாம்பியன்ஷிப்பை தோற்று போனார். அதாவது டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் பங்குக்கும் ஜான்சனாக்கும் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆல்ரெடி நிறைய தடவை நடத்தியாச்சு. இதுக்கு பதிலாக நம்ம ராக்குக்கும் சீனாவுக்கும் நடத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ பங்குக்கு சாம்பியன்ஷிப்பை தோற்றே ஆகணும். ராக்கிட்ட தோற்று போனார். அவருடைய ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட் கனவு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இதெல்லாம் அந்த டைமில் நடந்த முக்கியமான விஷயங்கள். ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ விட்டு சிஎம் பாங்கெல்லாம் போனார். அதில் இதுவும் ஒரு காரணத்தில் ஒன்று. சரி, அதுவே நம்ம ரோமன் ரெயின்ஸோடைய டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை பார்க்கும்போது 2 விஷயத்த நம்ம சொல்லலாம். ஒன்று, கவுந்து கடந்த டபிள்யூயை காப்பாற்றினார். 2வது, காப்பாற்றின டபிள்யூயை கவுத்தி விட்டுட்டார். 2த்தையுமே ரோமன் ரெயின்ஸ் தான் பண்ணார். பங்கு சொன்னது சரிதான். ஆனால் பங்கு சொல்லாதது ஒன்று இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூயை காப்பாற்றினது. அது எப்படிப்பா ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூயை காப்பாற்றினாருன்னு கேட்டிங்கன்னா, கோவிட் டைமில் டபிள்யூ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடி வாங்குச்சு. அப்போ பிரான் ஸ்டோமனு இந்த பக்கம் ட்ரூமா கிண்டர் ஓகேரால பிரான் ஸ்டோமன் பிரேவேட்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியே கொஞ்சம் மட்டமாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ரோமன் ரெயின்ஸை ட்ரைபல் சீஃப் கேரக்டர் பண்ண வச்சு டபிள்யூ பார்த்திங்கன்னா அந்த கோவிட் டைமில் ஆடியன்ஸே இல்லாத அந்த டண்டோடம் எரால ரோமன் ரெயின்ஸை வச்சு நல்லாவே சம்பாதிச்சாங்க. ஈவன் ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைன் உருவாக்குறதுக்காக இருக்கட்டும், அவருடைய டைட்டில் டிஃபெண்டிங்காக இருக்கட்டும், அவரோட கேரக்டர்லாம் நல்லா இருந்தது. ஸோ மக்கள் மத்தியில் பெரிய பேச்சு பொருளாக இருந்தது. கைஸ், நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ரோமன் ரெயின்ஸ் அந்த டைமில் தான் ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர் ஆனார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்மாக்டவுனில் சண்டை போடுறது, வீக்லி வருவார். வீக்லி வர்றதை காட்டிலும் சண்டை போடுவார். அதெல்லாம் இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் எப்போ ட்ரைபல் சீஃப் கேரக்டர் பண்ணாரோ அது ஒரு சாபக்கேடு தான். ஏன்னா அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வீக்லி வர ஆரம்பித்தார். ஆனால் சண்டை போட மாட்டார். எப்போது சண்டை போடுவார், பேப்பரி சண்டை போடுவார், அப்படி தான் இருந்தார். அதனால் ரோமன் ரெயின்ஸோடைய டைட்டில் டிஃபெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ சிஎம் பாங்க் ராஸ் மேக்டோன் ஈவன் லைவ் ஷோ மெயின் ஷோன்னு சொல்லிட்டு சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணார்ல, அதை கம்பேர் பண்ணும்போது ரோமன் ரெயின்ஸோடைய டைட்டில் டிஃபெண்டிங் கம்மியாச்சு. ரோமன் ரெயின்ஸ் அந்த நேரத்தில் டபிள்யூ காப்பாற்றினார்னு சொன்னோம்ல, டபிள்யூ கவுத்ததும் இவர் தான் சொன்னோம்ல. அது எப்போனா 2022 அப்புறமா டபிள்யூ சாம்பியன்ஷிப்பையும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பையும் ரோமன் வின் பண்ணிட்டாரு. நான் பார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அதாவது ஒன்லி ஃபார் த பேப்பர் யூஸில் மட்டும் தான் சண்டை போடுவேன். அதுவும் முக்கியமான பேப்பர், எல்லா பேப்பர்லையும் சண்டை போட மாட்டேன்னு. அது ஒரு பெரிய ஆபத்து தானே. ரோமன் ரெயின்ஸ் அந்த பிராக் லெஸ்னர் ஸ்டோரிக்கு அப்புறமா போன எந்த ஸ்டோரியுமே நல்லா இல்லை.
ஈவன் 2023 பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரி லைன் கொடுப்பாருன்னு பார்த்தா ஒன்றுமே கொடுக்கல. அவர் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த பிளட் லைன் ஸ்டோரிக்காக மட்டுமே பண்ணாங்க. சம்மர்ஸ்லாமில் ஜே ஊசோக்கும் ரோமனுக்குமெல்லாம் மெயின் ஈவெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபேன்ஸ் எதிர்பார்த்ததுலாம் எதுவுமே இல்லை. ஸோ ரோமன் வந்து அதில் ஒரு பெரிய சர்க்கிளாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2023 ரோமன் ரெயின்ஸ் வெறும் 5 மேட்ச் தான் டைட்டில் டிஃபெண்டிங்கே பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஹென்ட்ரிங் பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அதை தான் சிஎம் பங்க் சொல்லியிருப்பார், உன்னுடைய டைட்டில் டிஃபெண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய டைட்டில் டிஃபெண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படிங்கிறது. அது உண்மை தான். ரோமன் ரெயின்ஸ் அதில் சொதப்பியிருந்தார். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் போன வாரம் இதுக்கான பதிலை சொல்லியிருப்பார். அதாவது இந்த வாரம் சிஎம் பங்க் கலாய்ச்சாரில் ரோமனை பார்த்து இதுக்கான ஆன்சரை போன வாரமே ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருப்பார். அதாவது போன வாரம் வந்து நீ ஒரு பார்ட் டைமரு, நீ ஒரு பார்ட் டைம் சாம்பியன், ஒன்ட்டெல்லாம் சாம்பியன்ஷிப் போச்சுன்னா பார்ட் டைமர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரோமன் வந்து ஒன்று சொல்லியிருப்பார், இதே வாயால் தானே நீ ஒரு இன்டர்வியூவில் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி ஒரு ரசல் பண்ணுறதே பெரிய விஷயம், ஏன்னா அவனுடைய பெரிய நோயை எதிர்த்து வந்தான், நோயை எதிர்த்து வந்து இப்போ சண்டை போடுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி என்னை பாராட்டியிருப்பேன். அதே வாயால் இப்போ வந்து நான் ஒரு பார்ட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறேன், இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி போன வாரமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்ட் டைமராக சண்டை போடுறதுக்கு காரணம் அவருடைய நோய். இன்னொன்று டபிள்யூபிள்யூ ஏன் நான் சொல்கிறேன்னா, அவருக்கு நோய் இருக்குது, வீக்லி சண்டை போட முடியல, வீக்லி அப்பீரியன்ஸ் ஆச்சு பண்ண வைக்கலாம்ல, அதையும் பண்ண விடாமல் வந்தது டபிள்யூபிள்யூ. அது தப்பு தானே. ஸோ இதில் நம்ம சிஎம் பங்க் சொன்னது தான் சரி. அப்புறம் பெஸ்ட்டு ஃபியூடுன்னு சொல்லியிருப்பார்ல, அதுலேயும் கண்டிப்பாக ஹெட்ஸ் ஆஃப் நான் சிஎம் பங்க் பக்கம் தான் போவேன். பிகாஸ் ரோமன் ரெயின்ஸோடைய டைட்டில் டிஃபெண்டிங் 2022 வரைக்கும் நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் போனது அந்தளவுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இல்லை, எவ்வளோ தோற்று தாம்பா போவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் கோடி ரோட்ஸோடைய ஸ்டோரி மட்டும் நல்லா இருந்தது. அதுவே நம்ம சிஎம் பங்க் பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும், அதாவது சிஎம் பங்க் ஒவ்வொரு ரெஸ்லர்ஸ் கூடயே மோதும் போது தோற்றுருவாரோ ஜெயிச்சிட்டாரு, தோற்றுருவாரோ ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற எண்ணத்தை பல பேருக்கு தோண வச்சுது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 2012 நினைக்கிறேன் அந்த காலத்தில். ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜான்சினாக்கும் சிஎம் பங்குக்கும் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க. அப்போது ஃபேன்ஸ் பற்றியில் என்ன தோணும், சீனா வின் பண்ணி வரணும். ஆனால் இடையில பிக் ஷோ வந்துட்டார். பிக் ஷோ வந்ததுக்கப்புறமா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அகைன் ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்குது. ஸோ மணி இந்த பேங்கெல்லாம் ஜான்சனை வின் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அதை வின் பண்ணுவார் நினைப்போம். அப்போது சிஎம் பங்க் வின் பண்ணுவார். அப்போ ரைபேக் ஒரு டாமினேட் ரெஸ்லர். ஸோ ரைபேக் சிஎம் பங்க் சேலஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் ரைபேக்கிட்ட தோற்றுருவார்ப்பான்னு பார்த்தா ரைபேக்கே வீழ்த்துவார். இப்படி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து அடுத்தடுத்த ஸ்டோரியில் பங்குக்கு பக்காவாக கொண்டு போவாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அந்த டைமில் சிஎம் பங்க் ஒரு பெஸ்ட்டு என்டர்டெய்னராக இருந்தார். படம் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இருக்கும்போது கண்டிப்பாக ரோமன்லாம் தோக்க மாட்டாருப்பா, ஜெயிச்சுவார் அப்படிங்கிறன்னு எல்லாருக்குமே தோணிட்டு. இப்படி பங்கு சொன்னது எல்லாமே ஓகே. கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பார், 434 நாள் டபிள்யூபிள்யூ சாம்பியனாக சிஎம் பங்க் இருந்தார். ரோமன் ரெயின்ஸ் 1317 நாள் சாம்பியனாக இருந்திருப்பார். அதாவது சிஎம் பங்க் சாம்பியனாக இருந்ததை 2ஆல் வகுத்தா கூட பார்த்தீங்கன்னா 800 சொச்சா தான் வருது. அதுக்கும் மேலே சாம்பியனாக தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருந்திருக்காரு. 3 மடங்கு அதிகமாக சாம்பியனாக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸ் தன்னை விட பெஸ்ட்டு சாம்பியன் இல்லை அப்படின்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் அந்த டைமில் பார்ட் டைமராக இருந்தாலும், டைட்டில் டிஃபெண்டிங் கம்மியாக இருந்தாலும், டபிள்யூபிள்யூவில் அந்த அளவுக்கு வருமானம் வர காரணமே ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ்ட சாம்பியன்ஷிப் இருந்து அவர் அதிகமான ஷோ வராட்டாலும் ரோமன் ரெயின்ஸோட பேரை சொல்லியே டபிள்யூபிள்யூ நல்லா சம்பாதிச்சாங்க. அதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ரோமன் ரெயின்ஸ் வராமையே டபிள்யூபிள்யூ சம்பாதிச்சாங்க. அதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸ் அத்தனை நாள் சாம்பியனாக இருந்ததுக்கு தான். எக்ஸாம்பிளுக்கு ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கு கோடி ரோட்ஸை டபிள்யூபிள்யூ தேர்ந்தெடுத்தாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஏன்னா கோடி ரோட்ஸ் அந்த வருஷம் நல்லா இருந்தார், நல்ல சாம்பியனாக கொண்டு போனார். ஆனால் கடைசியாக இருந்தபோது நல்லா இல்லை. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் தண்டு பீட் பண்ணார்ல கோடி ரோட்ஸ். அப்போ அந்த சாம்பியன்ஷிப் ஒரு ரேஜிங் லெவல்லாம் நல்லா இருந்தது. கோடி ரோட்ஸ் சூப்பராக கொண்டு போனார். அப்படி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பார்த்து ரோமன் ரெயின்ஸை சாம்பியன்ஷிப்பை பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் ராயல் ரம்பிள் வெற்றி பெறலை, அதுவும் மக்கள் மத்தியில் ஆதரவு கோடி ரோட்ஸுக்கு கிடைக்கலன்னா நான் அடித்து சொல்கிறேன், இது நாள் வரைக்கும் ரோமன் சாம்பியனாக இருந்திருப்பார். ஏன்னா டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனுடைய அந்த டைட்டில் ரேஜின் ரெக்கார்டை இவர் முடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. முடிஞ்சுது, அதாவது முடிஞ்சிருக்கும், ஆனால் முடியலை.
கோடி ரோட்ஸுக்கு இடைப்பட்ட நேரத்தில் சப்போர்ட் கிடச்சதுனால தான் WWE பார்த்தீங்கன்னா அப்படியே மாட்டிட்டாங்க. ஆக்சுவலி அந்த டைமில் ராக்குக்கும் ரோமனுக்கும் தான் WWE வந்து மேட்ச் நடத்த பார்த்தாங்க. ஒருவேளை ராக்குக்கும் ரோமனுக்கும் நடந்திருந்தால் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், அதில் ராக்கு தோற்றுருப்பார், ரோமன் ஜெயிச்சிருப்பார். அடுத்த வருஷம் ரெசல்மனியா வரைக்கும் வந்திருக்கும். அந்த டைமில் ரோமன் ரெயின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக 1700 நாள் சாம்பியன் ஆயிருந்தார். ஸோ மிச்சம் 100 தானே, அப்போ ஹல்கோட ரெக்கார்டை பீட் பண்ணிடுவார். அப்போ கொஞ்சம் போச்சுன்னா 2000 ஃபஸ்ட்டு வரால் அதிக நாட்கள் சாம்பியன் இருந்த ஒரு ரெக்கார்டிங்கில் ரோமன் ரெயின்ஸே வந்துடுவார். அப்படிங்கிறத பார்க்கும்போது இதனால் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை WWE சாம்பியனை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கோடி ரோட்ஸோடைய அந்த டைம் ஆதரவு மக்கள் மத்தியில் பெரிய லெவலாக இருக்கும் காரணத்தில் ஒரே ஒரு காரணத்துக்காகவே அந்த டைமில் ரோமன் ரெயின்ஸ் தோற்று போனார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த 1300 நாள் சாம்பியன் இருந்தாலும் சொன்னோம்ல, அதில் பல நாட்கள் என்னடா ரோமன் வரல அப்படின்னு நமக்கு தோணினாலும் சிஎம் பாங்கை கம்பேர் பண்ணும்போது இவர் நல்ல சாம்பியனாக தான் இருந்தார், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதாவது போர் அடிக்கிற சாம்பியனாக இல்லை, நல்ல சாம்பியனாக இருந்தார். அஃப்கோர்ஸ் நான் சிஎம் பாங்கையும் சொல்லுவேன் ஒரு நல்ல சாம்பியனாக தான் இருந்தாருன்னு. இப்போ கூட அவர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வயசாகிடுச்சுப்பா, பங்கெல்லாம் எங்கே சண்டை போடுவார் அப்படிங்கிற காலத்துலேயும் அதையும் தாண்டி ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன் இருக்கார். ஈவன் ரோமனோட வயசு அவருக்கு கூட பல பிரச்சனைகள் சிஎம் பங்கு இருக்குது, அதை காண்டிலும் வீக்லி சண்டை போடுவார். அந்த வகையில் நான் கண்டிப்பாக பங்கை காராட்டுவேன். ஸோ பங்கையும் ரோமன் ரெயின்ஸையும் கம்பேர் பண்ணும்போது பங்கு சொன்னதில் 4 விஷயம் சொன்னார்ல, அதில் 3 விஷயம் கரெக்டு. ஆனால் அவனை விட நான் பெஸ்ட்டு சாம்பியன் அப்படிங்கிறத சொல்லாத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் என்றென்றைக்கும் WWEல பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப், அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப், இந்த ரெண்டுத்தையும் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணி சிஎம் பாங்கோட ரெக்கார்டை பீட் பண்ணாலும் இன்றளவில் பல பேரால் WWE சாம்பியன்ஷிப்பை அதிக நாள் வச்சுருந்தவன் அப்படிங்கிற பேர் பங்குக்கு தான் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் என்ன தான் அதிக நாள் சாம்பியனாக இருந்தாலும் அந்த ஹோல்டிங்கை நம்ம பங்கு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட்டு. அதுக்கான காரணம் என்னதுன்னா, இவர் WWE சாம்பியன்ஷிப்பையும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணி ரெண்டுமே அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு, ஆனால் WWE சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ரேஜனில் பங்கு தானே இருக்கிறாரு. அதில் பங்கு இது நாள் வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்காரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், யார் இஸ் த பெஸ்ட்டு சாம்பியன், பங்கா அல்லது ரோமனா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு அதிகமான ஓட்டு வருது அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன்.